2வது டைம் வந்திருக்கீங்க. 2வது டைம் வந்திருக்கீங்க. 10 வருடத்துக்கு முன்னால வந்தது. சரிங்க. இப்போ வந்து அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சரி 10 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களோட வந்திருப்பீங்க. ஆமா. ஃபேமிலியா வந்துக்கிறேன், நல்லா இருக்கு. சரிங்க. தெரியுதுங்களா? இது வந்து செல்லில் பார்க்கும்போது இப்படி இருந்தது மக்கள்ஸ். இதை வந்து பைனாகுலரில் பார்க்கும்போது அந்த பறவை உட்காந்துருக்குறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா கிளியராக ஹெச்டியாக தெரிஞ்சுது. நம்மளாம் பெரிய பசங்களாயிட்டான். இந்த சின்ன வயசுல இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் இந்த இடம் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் சொன்னேன். பட் அதை வந்து அவங்க வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காய்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? உங்களுக்கு இதில் என்ன இங்கே பார்க்குறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது? அப்படியா? ஓகே, ஹாப்பியா? ஓகே, என்ஜாய். ஓகே மக்கள், ஓகே, பாய் பாய் பாய். தேங்க்யூ பாய். அப்படியே முன்னாடி வாருங்க அந்த போட்லாம் இருந்தது இல்லைங்க, பக்கத்துலேயே வந்தாச்சு. செம்ம. அப்படியே அங்கே வாருங்க, தெரியுதா? அதான் பறக்குது. தகிடா மக்களே, அங்கே வாருங்க. ஏடாடாடா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்கள்ஸ், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசில் புக்கில் கூட படிச்சிருப்போம். பட் அதனால் அங்கே நான் போனதில்லை. ஈரோடு மாவட்டத்துலேங்க வெள்ளோடுன்னு சொல்லி ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, பெருந்துறைக்கு பக்கத்தில். இங்கே வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. எங்கள் ஊர் தான், எங்கள் ஊர்லேருந்து கிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் எங்கெங்கேயோ போய் வீடியோ எடுத்துட்டேன், இங்கிட்ட ஒரு வீடியோ எடுக்கல. இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அவர் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாடு வரத்துறை வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் செல்லும் வழின்னு. இங்கிட்டிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். இது என்ன ரோடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளோடு டு ஈரோடு ரோடுங்க, சரிங்களா? ஆனால் அது இப்படி போனால் என்ன, இந்த ஊர் காங்கேயம், அரசூர் காங்கேயம் டு ஈரோடு ரோடுங்க, சரிங்களா? அதில் வந்து வெள்ளோடு அப்படிங்கிற ஏரியாவில் உள்ளே இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம மட்டுமானு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம விழுப்புரம் சத்தியமூர்த்தி இருக்காரு. சத்தியமூர்த்தி, போலாமா? ஓகே, உள்ளே வாங்க, போய் பார்ப்போம். உள்ளே ஏதாவது பறவைகள் இருக்குதா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியவில்லை. சும்மா போகலாம். அங்கே வந்து பப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியிருந்த ஒரு டைம் பார்த்துருக்குறேன். அந்த பப்ஸ் நிறையா சுட்டு வச்சுருந்தாங்க. பஸ்ஸு இது போய் பப்ஸ் சாப்பிட்றான். உள்ள ஏதாவது பேர்ட்ஸ் இருந்தால் போய் பார்க்கலாம். சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க மக்கள்ஸ் போகலாம். மக்கள்ஸ் கிளம்பியாச்சு. சத்தியமூர்த்திக்கு வேறு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வேறு ஓட்ட தெரியல. ஆன் இருக்குது, போட்டு அங்கேயும் பட்டனை ஊற்றிக்கிட்டு இருக்கிறியா? சரி, புதுசாக இருந்தால் அப்புறம் எல்லோரும் அதுதானுங்க. நம்மகிட்ட என்ன அப்புறம் பிறக்கும் போதேவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலேயாவா ஓட்டுனா? அப்புறம் இப்போ தான் வாங்கினா அப்புறம் அதனால ஓட்டுறோம். சரி வாங்க போகலாம். மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே கட் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கிறவங்கோ இதை பாருங்க. சத்தியமூர்த்திங்க சொல்லுங்க. என்னங்க, முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. எங்க விட்டு ஆட்டிடாதீங்க. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க சாமி, உட்காருங்க. போலாமா? இங்க ஒரு சின்ன வாக்கியம் போகுது, ஊருக்கால போகுதுங்க மக்களே. பங்காளி உள்ள கொண்டே ஸ்டாண்டில் கொண்டே வண்டி கொண்டே போடு. அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அங்கெல்லாம் லவ்வர்ஸாக இருப்பாங்க மக்கள். அப்புறம் நம்மளால அவங்களுடைய லவ், காதல், பறவைகள் பிரிந்து விடும். அங்கிள், உங்க பொண்ணு இங்கதான் பார்க்ல ஒரு பையன் கூட இருக்கா, வந்தீங்கன்னா உடனே புடிச்சிடலாம். ஐயோ, அது எங்க அப்பா தான், நான் போறேன். அதனால அங்கே வீடியோ எடுக்க வேணாம். இதை பாருங்க, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, சரிங்களா? வனத்துறை அப்படின்னு சொல்லியெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வெளியெல்லாம் பாருங்கள், இந்த பூ சாடியில் பூவெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அழகு செடி அது. அப்புறம் வனத்துறை ஆஃபீஸு, வண்டி உள்ள ஆம்பியன்ஸு, என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். வனத்துறை அந்த டிக்கெட் கொடுக்குறாக்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சரி இருங்க, சத்தியமூர்த்தி வரட்டும், பார்க்கலாம். மக்களே, உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி பேசிக்கிட்டு இருந்த கேப்லேயே நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணிவிட்டா. தலைவர் கூட்டமெல்லாம் நாமக்கல் மாவட்டம் குமரவாளையங்களா? எதை பார்த்தீங்களா? கொக்கு உருவிக்குது பார்த்தீங்களா? நல்லா இருந்ததுங்களா? சரிங்க. ஒருத்துங்களா? ஒருத்துதானுங்களா? சரி வரட்டுங்களா? சரி, நன்றி. மக்கள், சத்தியமூர்த்தி என்ன டிக்கெட் வாங்கினாங்களா? டிக்கெட் போட்டாங்களாங்க? இல்லை, டிக்கெட்லாம் எதுவும் போடுவாங்க. அங்கே போடுவாங்க. அதான் இங்கே போடுவாங்க டிக்கெட்டு. எப்படி டிக்கெட் போடாமல் போடுவாங்களா? மக்கள்ஸ் இங்கே பாருங்க மக்கள்ஸ், போட்டிருக்கிறாங்களா? பெரியவர்கள் 25 ரூபாய், 5 to ஜூனியருக்கு வந்து சிறுவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா. 2 சக்கர வாகனம் வந்தாங்கன்னா 20 ரூபாய்ங்க. 4 சக்கர வாகனம் 50 ரூபா. கேமரா கொண்டாந்தீங்கன்னா 100 ரூபாய்ங்க, சரிங்களா? ரைட். வீடியோ கேமரா கொண்டாந்தீங்கன்னா 500 ரூபா. இதுதான் டிக்கெட்டு விலைகள். சரி ஓகே, நம்மளும் டிக்கெட் எடுத்துகிட்டு பிறகு பார்க்கலாம், சரியா? இங்கே பாருங்களா, கொக்கு இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரியலாக பார்த்தா செம்மையாக இருக்கும். சரி பார்ப்போம், வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு.
ட்ரை பண்ணலாம். அப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளை துன்புறுத்தாதீர்கள்னு ஓட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி பசவெல்லாம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பறக்கிற பறவைகளையும் துன்புறுத்தாதீங்க, காதல் பறவைகளையும் துன்புறுத்தாதீங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு நாள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகுதுங்க. அப்புறம் அதை குறித்து நீ எந்த ஊர் என்ன ஏதெல்லாம் விசாரிச்சு பாவம் நோக்கடிச்சு விடாதீங்க. என்ன பங்குது என்ன ஆரம்பமே எல்லாம் உள்ள ஏதோ போகுதுங்களே. இதுக்கு பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்க, மரங்கொத்தியே தான். அப்படிலாம் இருக்குமா மாடா சத்தியமூர்த்தி? ஆமாம், இதான் ஏதோ வந்தீங்கன்னா நேரில் பார்க்குறீங்களே, 2 பொம்மைகளை பார்த்துக்கலாம். சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். நல்லா இருக்கு, ஜாலியாக உட்காரத்துலாம் இது பண்ணிக்கிட்டாங்க. இந்த அவனோட வந்திருக்கோணும், அது தப்பு பண்ணி போட்டு நான் அவனு பல்லவி தவணையை அழைச்சிட்டு வந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கு. சரி வாங்க, இன்னொரு நாள் கூட்டிட்டு வந்தால் கிடைக்கும். ஸ்கூல் ட்ரிப்பில் வந்துருப்பாங்களா இருக்குது. இந்த பாருங்க மக்களே, பார்த்தீங்களா லஞ்ச் பேக்கு. வாங்க ஏதாவது லஞ்ச் பேக் எடுத்து சாப்பிட்டு போயிடலாமா? பள்ளிக்கூடத்தில் ஒன்று மாதிரி வெள்ளோடு சான்ச்சுரி இது என்னமோ உரி. அப்படியே மக்களே நடந்து வந்தீங்க வைங்க, இங்கே பாருங்க, இங்கே தான் கேண்டீனு, பப்ஸ் இருக்கும். சுட இருக்குமா என்னன்னு தெரியவில்லை. இருங்க, பப்ஸ் வாங்கிட்டு மீட் பண்ணுறேன். நமக்கு அது லாபம் முக்கியம் இல்லை மக்களே. பார்த்தீங்களா, லாபம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறக்காக பப்ஸ் கம்மியான எண்ணிக்கையில் வாங்கி வச்சு விற்று போட்டாங்க. நான் சொன்னால இங்கே பப்ஸ் நல்லா இருக்கேன்னா கண்பாரி விளைச்சே நான் சொல்லிவிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டது கிடையாது, ஆனால் வெளியே நின்று பார்த்துருக்கிறேன். பப்ஸ் அடிக்க வச்சிருப்பாங்க, அதை பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். நான் உங்கள்கிட்ட வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் பப்ஸ் சாப்பிட்றதுக்காக தான் போகிறேன்னு சொல்லி. நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, நம்ம நேரம் வந்து பார்த்தா இல்லைங்க. அப்போ இதுலேருந்து முடிவு பண்ணிக்கிங்க பப்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. சாப்பிடாமலேயே உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். ஏன்னா பப்ஸ் தீர்ந்து வச்சுங்களாமா. அவங்க வந்து நிறைய எண்ணிக்கை வாங்கி வைக்கிறது இல்லை. 4 மணி வரைக்கும் சாயந்தரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது சாயந்தரம் டேஸ்ட் மாறி போயிடுது அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படி வைக்கிறதுல கம்மியான எண்ணிக்கையில் வாங்கி மக்களுக்கு தரமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு அண்ணன். சரி ரைட்டு, அப்படியே பாருங்க மக்கள்ஸ், நல்லா தான்டா இருக்கு மக்கள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊருக்கே இதாங்க. நான் எங்கேயோ போய் சுற்றி இருக்கிற மக்கள், கேரளா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன், இன்னைக்கு எங்கள் ஊருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைமு. ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர்ஸ், உங்களை எடுக்க மாட்டேன். என்ன வாங்காளி, அவைகளெல்லாம் எடுக்காமல் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, வாங்க அப்படி பார்க்கலாம். மக்களே அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஒரு வழி இருக்குது, இங்கே முன்னாடி இருக்குது, எல்லாம் அங்கே கொஞ்சம் லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களை கவர் பண்ணாமல் தான் எடுத்தாகணும். அப்புறம் அது திரும்ப இதே வார்த்தை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்தால் நிம்மதியாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. நான் ஆல்ரெடி நிறையா யூடியூப் சேனல்ன்ட்டு இல்லை, பசங்க மத்தியில் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே ஓனேன்னா எப்படிப்பா வீடியோ எடுப்பேன், அதனால் லவ்வராக உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, நிறையா உட்காந்துருக்கு. சத்தியமூர்த்தி தெரியாது. சத்தியமூர்த்திக்கு பார்த்த உடனே ஏன் சத்தியமூர்த்தி ஆசை வந்துடுதா? பன்னீர்ல விடு, நம்ம தனியா வந்துருக்கோம். சத்தியமூர்த்தி சாதகம் தான் சொல்லாத பார்த்ததா பிடிச்சிக்கலாமா? சரிங்க மக்களே, சும்மா விளையாட்டுக்கு அப்போ பண்ண பேசணும் இல்லைங்க. சரி ரைட்டு. அடேங்க அப்பா பங்காளியே, இப்போ நம்ம வந்துருக்குதாண்டா மெயின் இடம். ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து ஏதோ பார்க் மாதிரி இருக்க மாட்டேங்களா, மரம் செடி கொடியெல்லாம் இருக்க மாட்டேன் தெரியுது. இங்கே பாருங்க மக்களே, இதுதானுங்க அந்த ஏரிங்க. அடாடாடாடா, இப்படி ஒரு இடமெல்லாம் இருக்குதுங்கிறதே சத்தியமா எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். எவ்வளோ தூரம் போகுது பாரு மக்களே. இது நடந்து இங்கே பாருங்க மக்கள்ஸ், அங்கா பாருங்க போயிட்டு இருக்கிறாங்களா. அடே சாமி, இங்கிட்டு இருந்து அதா பாருங்க அங்கே போகுதுங்க. அவங்க அறிய கொக்கெல்லாம் உட்காந்துருக்குது பங்காளி, கொக்கு பாருங்க பாரு மக்கள்ஸ், கொக்கு உட்காந்துருக்குது. அப்படியே அங்கே பாருங்க அந்த லாஸ்ட் போகுதுங்க. பரவாயில்லையே, இது எங்கள் ஊரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இப்படின்னு தெரிஞ்சுருந்தா நான் ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்திருப்பேன். சரி நெக்ஸ்ட் டைம் பல்லவி தவணையெல்லாம் கூப்பிட்டு வரலாங்க. பரவாயில்லையே, இப்போ ஒரு நாள் ட்ரிப்புக்கு சும்மா ஃபேமிலியாக தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சும்மா நடக்கலாம், வாக் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஜாலியா அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டே வருது. உள்ள போடுறா, சூப்பரா இருக்குடா. அந்த பக்கம் சதுப்பு நிலை காடு பாரு, அங்கே மரம்ல பாரு நடுவில். ஏங்க மக்களே எங்க பாருங்க, தெரியுதா? அதான் லைனா ஏமாங்க இது பார்த்து பங்காளி. எங்க ஊர்ல இப்படிலாம் இருக்குதா தெரியாம போயிடுது எத்தனை நாளா. இந்த பாருங்க இங்க பாருங்க, இந்த வெள்ளோடு அப்படின்னு சொல்லி இந்த மரத்துலலாம் வச்சிருக்கிறாங்க. சத்தியமூர்த்தி சொன்ன மாதிரிங்க வந்தா அதை பாருங்க, அங்கே ஒன்று வரக்குது பாருங்க பறவை ஒன்று, இந்த இது தலை நீளமாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு பறவை எடுத்தது. வந்தா சாயந்தரம் வாங்க, இல்லைன்னா காலையில் ஏர்லி மார்னிங் வாங்க. சரிங்களா? எங்களை மாதிரி 2 கிட்ட தானமா நான் 12 மணிக்கு கவர்மெண்ட் டைமுக்கு வந்தீங்கன்னு வைங்க,
அதிகமா லவர்ஸ் தான் பார்க்கலாம் இங்க. ஆமா ஏன்னா அவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆமா அதிகமாக அவங்க தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் பறவைகள் எதுவும் பார்க்க முடியாது. பறவை இருந்தாலும் இருக்கு, அதுவும் வெயில்ல காதல் புறாக்கள் வேணா பார்க்கலாம். ஆனால் வக்கால் செம்மையாக இருக்குதுங்க பாருங்களேன், நடக்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்கோ. வாக் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குதுங்க பாரு. சூப்பரா போட்டுருக்காங்க, நல்லா இருக்குதுங்க மக்களே. இந்த இடம் செம்மையாக இருக்குது மக்கள். போடு தைட இங்கே பாருங்க. இந்த இடம் பர்டிகுலராக வேறு லெவலு. அந்த இடத்துல அந்த கொக்கா ஆனால் அடைஞ்சிருக்குதுவோ பர்ஃபெக்டான இடம். ஒரு ஃபோட்டோ ஷூட் போகிற கருமையான இடம். ஒரு பேக் கேமரா காமிக்கிற மாதிரி விளையாட்டு சொல்லலை, சீரியஸான மேட்ரு மக்கள். இங்கே பாருங்க, ஒரு குருவி. இது என்னடா குருவி? இது காட்டுக்கோழி. அது தண்ணிக்கால பாருங்க மக்கள். நல்லா உள்ளவே அணைஞ்சிக்கிட்டு எப்படி எல்லாம் இறகுகளை கோதிக்கிட்டு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்ததுக்கு ஒன்றை பார்த்துட்டேன். அப்படியே அங்கே பாருங்க மக்களே, அந்த இது இருக்க மேலே கொக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு. இங்கே வர்ற பங்கு எத்தனைண்ணே தெரியுதா? நிறைய கொக்கு இருக்குது. செம்ம. அப்படியே அங்கே பாருங்க, அந்த மொட்டை மரமா அதுல ஃபுல்லா பறவை இது மாதிரி வந்து உட்காரும். அதனால தான் இப்படி வச்சிருக்காங்க. அதான் இந்த ஈவினிங் டைமு இல்லைன்னா மார்னிங் வந்தா செம்ம. இங்கே பாரு கொங்கு எத்தனை கொக்குன்னு செம்மையாக இருக்குடா. அருமை. போயிட்டே இருக்குது பாரு. இங்கே பாருங்க மக்கள், எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. வளைஞ்சு எதாவது பாருங்க. அங்கே தெரியுதா? அந்த லாஸ்ட்டே போக மாட்டேன் தெரியுது. நாங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம். பரவாயில்ல. இல்லை அங்கே தான் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, அந்த பக்கம்லாம். இங்கே பாருங்க மக்கள், அந்த பார்க் சொன்னாலும் அந்த குழந்தைங்கள்லாம் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எங்கே? எஸ். ஆக்சுவலாக அந்த மாதிரி குட்டி வயசில் இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும். மக்கள்ஸ் அப்படியே அங்கிட்டு இருந்து நடந்து வந்து இந்த இடத்துல பாருங்க, அப்படியே தண்ணிக்கு பக்கத்துலேயே இருக்கிறான். அந்த மரமெல்லாம் மொட்டை மரமாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்க இங்கே பாருங்க பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் மக்கள் சுற்றி அங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. இதில் தான் எல்லாம் சாயந்தரமாக நல்லா ஒரு இப்படியே வந்து அணைச்சிக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இந்த டைம் விட அந்த பறவைகள் வரக்கூடியதுங்கிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டு பறவைகளாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் வர நேரங்காலத்தை பொறுத்தது. இங்கேயும் நிறைய இருக்கிறதெல்லாம் இருக்குமுங்க. அது அந்த சம்டைம்ஸ் அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில பறவைகள்லாம் வந்து அதுக்கு பேர் என்ன பங்கு மைக்ரேஷன் ஆகி வரும் இல்லைங்க. அப்படி ஆகி வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். காலமாற்றம்லாம் இல்லை, அது வந்து இடமாற்றம். சரிங்க மக்கள், அப்படியே ஒரு பேக் கேமரா ஒரு கிளான்ஸ் பாருங்கள், அப்புறம் அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? கீழே எல்லாம் பாருங்கள், அழகான அள்ளி மலர்கள். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரமெல்லாம் தானப்பா வேறு லெவல். இதுதான் பறவைகள் இருக்க மாட்டேன் தெரியுது. அதனால தான் இங்கே நிறையா பறவைகள் வந்து தஞ்சம் அடைஞ்சிருது. என்னங்க மக்கள்ஸ் நான் சொல்கிறது தெரியுதா? அங்கே பாருங்கள்லாம் உள்ள எல்லாம் கொக்கு தான் இருக்குது நிறையா. ஏமாங்க கொக்கு, நீர்க்காகம் இதெல்லாம் தான் நிறைய இருக்கிறது. வெள்ளை அறிவால் மூக்க வாத்து. வாத்துங்கடா பார்த்தே நீ? 1-2 அதிகமாக இல்லை, இருக்கு, கண்ணுக்கு தெரியல, அதிகமாக இல்லை. சரி ஓகே மக்களே. அது போக இங்கே வந்து எது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் அப்போ ரோந்து பண்ணி ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர் கூட்டம் வந்து ஒரு டைம் வந்து சரக்கடிச்சு இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் 4 அப்போ வாங்கிட்டு போனான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிற மக்கள் சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஏங்க மக்கள்ஸ் அவ்வளோதாங்க. இதை தாண்டி வந்து நம்மளால் போக முடியாது. ஒரு கேட்டு மாதிரி தடுப்பான் மாதிரி போட்டு தடுத்து வச்சுருக்கிறாங்க. அங்கிட்டு காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனு. அப்படியே அங்கிட்டு பாருங்கள், 2 பறவை, வெளிநாட்டு பறவை நிற்கிது பார்த்தீங்களா? வெள்ளை ஒன்று, கருப்பு ஒன்று, 2 காதல் பண்ண மாட்டு தெரியுது. அங்கே தெரியுதா? அதான் பறக்குது. தகிட மக்களே அங்கே பாருங்க. ஏடாடா ஃபோட்டோ எடுத்து வாக்கில் இங்கே பாருங்க, ஜம்முன்னு வருது ஐயா. செமையாக இருக்குதுல்ல மக்கள்ஸ்? இங்கே பாருங்க எப்படி பறந்து போயிடுச்சு பார்த்தீங்களா? வெள்ளை பறந்துடுது. சரிங்க மக்களே, அவ்வளோதான். இப்படி சுற்றி நான் கூட இங்கிட்ட இருந்து ஃபுல்லாக சுற்றி வரதா தெரியுது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இங்கே ஒரு பக்கம் அதை இடையில தடுத்துட்டாங்க, கேட்டு மாதிரி போட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படி சும்மா கொஞ்சம் வரலாம். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக எங்கே வரணும், ரிட்டன் அப்படியே இதுலேயே போய் அங்கே அந்த பார்க் மாதிரி இருந்ததில்ல ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில், அங்கே போகலாம். சரிங்களா மக்கள்ஸ்? இங்கே பாருங்க மக்கள்ஸ், ரிட்டன் போகிற வழியில் அந்த ஸ்கூல் கைஸ் குழந்தைங்கள் சொன்னால எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரம் மட்டும் தெரியுது. சூப்பர்.
பாய் அம்மாலாம் பாய். Guys, get up. Leave some way for them. If you sit like this, how will you? ஏன்னா இங்கிலீஷ் மட்டுமே பேசுகிறாங்களே. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியல. ஏன்னா வெளியே ரொம்ப இல்லை எந்த ஊரும் தெரியல. மக்கள் அடுத்து பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நம்மளாம் பெரிய பசங்களாயிட்டான். இந்த சின்ன வயசுல இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் இந்த இடம் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் சொன்னேன். பட் அதை வந்து அவங்க வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காய்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? எந்த ஸ்கூலு? ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? உங்களுக்கு இதில் என்ன இங்கே பார்க்கறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது? அப்படியா? ஓகே, ஹாப்பியா? ஓகே, என்ஜாய். ஓகே மக்கள், ஓகே பாய் பாய் பாய். தேங்க்யூ பாய். ஓகே மக்கள், பார்த்தீங்களா எல்லாம் ஒரே குவாரஸ் தான். அவ்வளோதான். ஓகே சார், எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க மக்கள், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸோடு வரணும். திஸ் கால்டு பைனாக்குலர். பார்த்துங்களா பைனாக்குலர். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியல, லாங் தெரியல. இது ஒரிஜினல் இன்றைக்கி கையில் பிடிக்கிற மக்கள். சரி வாங்க வச்சு பார்க்கல, ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். அண்ணன் கிட்ட வாங்க. நான் எங்கேருந்து இருக்கிறீங்க? ஈரோட்டில் வந்திருக்கிறாரு ஃபேமிலியோட. வாங்க மக்கள், இங்கே ஏதாவது பறவை ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே தெரியும் வடிவேல் சொல்கிற மாதிரி. ஆனால் தெரியுதுங்க மக்களே. ஆனால் இது எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க இது? ஓகே, எங்கே வாங்கினீங்க? முன்னாடி. ஓ, வாடகைங்களா? எவ்வளோங்கண்ணா? 50 ரூபா. மக்கள் 50 ரூபா வாடகைங்களாமா மக்கள்? நான் கூட சரி அண்ணன் புதுசு வாங்கி வந்தேன். 50 ரூபா வாடகைனா பரவாயில்ல, நீங்கள் வந்தாலும் இது வாங்கிக்கலாம். சரிங்களா? பரவாயில்லைங்க, சூப்பருங்கண்ணா. பங்கு நல்லா இருக்குங்க. அவங்க இந்த பாருங்க அண்ணா, பாருங்க அடிச்சு அத்திமூத்தி பார்க்குறாப்புல. பங்கு நீ எதையும் பார்க்க வேண்டாம். அதை பாரு. இந்த இடத்துல முன்னாடி அந்த ஒரு பறவை நான் உட்காந்துருக்கேன் தனியாக. இருங்க மக்கள், நான் இதில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதை மட்டும் மாற எது பண்ணாண்டா அப்படியே பாரு. தெரியுதுங்களா? இது வந்து செல்லில் பார்க்கும்போது இப்படி இருந்தது மக்கள். இதை வந்து பைனாகுலரில் பார்க்கும்போது அந்த பறவை உட்காந்துருக்குறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா கிளியராக ஹெச்டியாக தெரிஞ்சுது. சரி, நல்லா தெரியுதா? ஆ சரி, கொடுத்துட்டு வா. நன்றிங்கண்ணா. ஓகே ஓகேங்க மக்களே, வாருங்கள். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மக்கள். ஒரு வழியாக நமக்கு பின்னாடி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அவருக்கு இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி வந்த வழி. இந்த வழி தான். இங்கே வழியாக வந்து இதில் ஏறி அப்படி போயிட்டு அடுத்து நடுறோம் இப்படிக்கா போகிறோம் மக்கள். ஓகேவா? வாங்க போய் பார்ப்போம். வாங்க அடுத்த கட்டமாக இதை பாருங்க மக்களே. அங்கே தான் அந்த வழி தான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி அப்படியே வந்தோம். இதுலேருந்து மாதிரி இங்கிட்ட ஒரு வழி போகுது. இதையும் போய் சுற்றி பார்த்துட வேண்டியதான். நல்லா கோல் குழந்தைகளாக தான் இருக்காங்க. பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட கூட்டிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஃபேமிலியாக வரணும்டா. வரணும். பசங்களுக்குலாம் செட் ஆகாது. வரணும். அப்பதான் இங்க என்ஜாய் பண்ண. லவ்வர்ஸ் பசங்களுக்கு வேணால் செட் ஆகும். சரி, பசங்களுக்கு செட் ஆகாது. லவ்வர்ஸ் ஃபேமிலியாக வந்தால் செட் ஆகும் மக்கள். சரியா? நிறைய பேர் வந்துருப்பாங்க இருக்கு. இல்லை 2 பிடிச்சி விட்டாங்க பார்த்தியா? இப்படி ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அப்படிலாம் பிரிச்சு விடுவாங்க. செமையாக இருக்கும். அதில் வந்து ஆக்சுவலாக சின்ன வயசில் பிரிச்சு விடும்போது நமக்கு ஏற்ற ஃப்ரெண்டு நமக்கு இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் ஒரு காலம் மக்கள். எல்லாம் நீ எல்லாம் கடந்து வந்துட்டோம். நீங்கள் எல்லாம் நினச்சாலும் அந்த காலத்தை அனுபவிக்க முடியாது. அப்படியே முன்னாடி வாருங்க. அந்த போட்லாம் இருந்தது இல்லைங்க, பக்கத்துலேயே வந்தாச்சு. போட்டு தான் எடுத்து விட முடியாது, அடுத்து தெரியுது. முன்னாடி பாருங்க. போட் ரைடெலாம் கூப்பிட்டு அடிச்சாங்க. நல்லா தான் இருக்குது. ஸ்பீடு போட் இருக்குறா பங்காளி. ஆனால் எப்படி என்னங்கிறதான் தெரியவில்லை. சாயந்தரம் ஆகும்னு நினைக்கிறேன். இதை பாரு, துடுப்பு போடுற இந்த சின்ன போட்டு இதெல்லாம் கிடையில கிடக்குதுங்கோ. இதெல்லாம் வேலையாகாது. அதுவுமே ஓட்டுறதுலையா தெரியுது. அதெல்லாம் கைத்தில் கட்டி வச்சு பல வருஷங்களான மாதிரி கிடக்குது. சரியா பண்ணுறது இல்லையா என்னென்னு தெரியல. விசாரிச்சா தெரியும். முன்னாடி விசாரிக்கலாம் மக்கள். சரியா? நம்ம அப்புறமேல் நான் வெளியே போகும்போது விசாரிச்சு சொல்கிறேன். போட்டிங்கெலாம் உண்டா என்னென்னு கேட்டு சொல்கிறேன். சரியா? பட் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த மிதவை இருக்குமில்லங்க, மிதவையில் நடந்து போகிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பட் சரியாக பண்ணுறது இல்லையாட்டு தெரியுது. சரி, ஓகே மக்களே, வாங்க. இந்த பக்கம்லாம் பார்க்கு. பங்காளி சுத்தமான காற்று வாங்கினோம்னா உள்ளே போய் உட்காந்தோம்னா வாங்கலாம்டா. அருமையாக இருக்குது. நிறையா மரம், மூங்கில் மரம், நகாப்பழ மரம்,
நிறைய 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 மரங்கள் இருக்குது மக்களே. ஓகே. ஜம்மு இருக்குது இந்த இடம் பர்டிகுலராக வாரு. சூப்பராக இருக்குதுல்ல கிளைமேட் அப்படியே. இது என்ன மரம்? வச்சி மரமா? என்னமோ மரம், நவப்பழ மரமா என்னது தெரியல பங்கு. நவப்பழ மரம் தானா? எல்லாம் நவப்பழ மரம் தான். ஆமாம் மக்களே, நவப்பழ மரம் தான். சூப்பராக இருக்குது மக்களே. அங்கே பாருங்க ஒரு குக்கூண்டு இப்போ ஒரு கும்பலி ஓடுது பார்த்தியா? உள்ள மீனை பிடிக்க மாட்டேன் தெரியுது பங்காளி. உள்ளே போயிடுது பாரு. எவ்வளோ நேரம் ஆச்சு பாரு. இங்கே உமிழி போயிடுச்சுல. எங்க எந்திரிக்கும் தெரியல பாரு. செமையா இருக்குண்டா, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குண்டா. எங்க எந்திரிக்க போகுதுன்னு சுற்றி பார்த்துக்கிட்டே எங்க எந்திரிக்குதுன்னு பாரு. தலையோட பிடிச்ச எந்திரிச்சிருச்சு மக்கள்ஸ். அங்கே பாருங்க எந்திரிச்சிருச்சு. இல்லை பள்ளிக்கூடத்து படை வேலை பாருங்களா, அந்த பக்கம் போயிடுதுவா. ஓகே மக்கள்ஸ், இந்த இடம் பாருங்க. சொன்னா ஆலமரத்தோட ஜம்முன்னு உட்கார்றக்கு இடமெல்லாம் போட்டு வச்சு. பங்காளி வாடா வந்து உட்காரு. அப்பா சோக்கா இருக்குதுங்க. உட்கார். ஸ்ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் இங்கே வந்தால் பறந்து போயிரு. டிப்ரெஷன் ஆகுது, வெங்காயம் ஆகுது. இப்படி வந்து உட்காந்து யோசிக்க தேவையில்ல, எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இப்படி உட்காந்து போனீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருவோம். நல்லா சைனலில் போட்டு பொட்டாட்ட அந்த தண்ணியும் அந்த பறவை நீந்துறது, அந்த மரங்கிற செடி கொடி இந்த போகிறது வாரது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா போதும். டெய்லி ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிறீங்களே இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு 10-20 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் அதெல்லாம் ஓடி போயிரு. எந்த சைக்காட்டிஸ்ட்டு எந்த வெங்காயம் தேவையில்லைங்க. இதுக்கு இயற்கைக்கு மாரி மருந்தே கிடையாதுங்க. என்ன வந்து சொல்கிற சரியா? சரிதானே. குழு குழு குழுன்னு நெவலுங்க. நாவின் பால் விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? இயற்கையை காப்பாற்றணும் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு மரம் செடி கொடியெல்லாம் நட்டு பார்த்தா தெரியுது அதனுடைய அருமை. கொஞ்சம் நேரம் வெயில் நடந்துட்டு வந்ததுக்கு கெஸ் வாங்கி மூக்கலையெல்லாம் வேர்த்து பூத்தெல்லாம் அப்படி இருக்குது. இப்படின்னு உட்காரும் போது ஒரு மரத்தினுடைய ஒரு வேல்யூ நம்மளுக்கு தெரியுது. அதனால் குப்பையெல்லாம் போடாமல் நாட்டை கொஞ்சம் தூய்மையாகவும் பசுமையாகவும் வச்சுக்குவோம். அந்த இடத்துல ஒரு நல்ல கருத்தையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ண விரும்புறது என்னுடைய கடமை. சரியா மக்கள்? ஆக்சுவலாக இந்த அழகிய வெள்ளோட பறவைகள் சரணாலயத்தை பற்றி நான் கால் கத்தி கூட்டி சொல்லிட்டேன். நம்ம சொல்கிறத விட நம்ம சொன்னது முக்கியம் தான். அப்புறம் குழந்தைங்க சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஃபேமிலியாக வரலான்னு சொன்னோம் இல்லைங்க. ஒரு ஃபேமிலி ஒன்று நமக்கு சிக்கியிருக்கிறாங்க. வாங்க மக்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. நம்ம ஊருங்கண்ணா? நம்ம ஊர் காங்கேயம் மக்கள். காங்கேயத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. எப்படிங்கண்ணா இதை ஃபஸ்ட் டைமுங்களா? அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்களா? ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ரிவ்யூ தான் முக்கியம். எப்படிங்கண்ணா இருக்குது இடம் பார்க்கறதுக்கு? நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா இல்லை எப்படி? எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் போட்டிங்லாம் இருந்தா நல்லா இருந்திருக்கு. போட்டிங் எல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். சரிங்க. மற்றபடி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட், நல்ல கிளைமேட்டுக்கே நல்லா இருக்கு. ஒருத்து ஒரு நாள் ஃபேமிலியா வந்துட்டு ஏதாவது சமையல் செஞ்சோம்னா சாப்பிட்டு போனா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. குழந்தைகளுக்கு நம்மளுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் குழந்தைகளுக்கு நல்லா பாக்குறதுக்கு அது இந்த பறவைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு தண்ணி நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. சீசன் டைம் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரிங்கண்ணா. நான் இங்க நத்தக்கடை இருங்க. சரிங்கண்ணா. பேருங்கண்ணா? என் பேர் பிரகாஷ்ங்க. இது 2வது டைம் வந்திருக்கீங்க. 2வது டைம் வந்திருக்கீங்க. 10 வருடத்துக்கு முன்னால வந்தது. சரிங்க. இப்போ வந்து அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சரி சரிங்க. இதெல்லாம் கல்லெல்லாம் ஊட்டிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களோட வந்திருப்பீங்க. ஆமா. ஃபேமிலியா வந்துக்கிறேன். நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. சரி நன்றி நன்றி. சரி சரிங்க மக்களே. ஓகேங்க. ஃபேமிலி ரிவ்யூ வாங்கிட்டோம். வாங்க அப்படியே நம்மளும் வெளியே போகலாம். போய் பார்த்துட்டு பங்காளி வாங்க ஏதாவது இன்னைக்கு வலுவா சாப்பிடணும். இந்த வீடியோ இப்படியே முடிச்சோம்னா சப்புன்னு போயிரு. பப்ஸ் மட்டும் சிக்கன் தான் பரவாயில்ல. பப்ஸ் மக்கள் சாப்பிடுறேன். அதுக்காகவே நான் ஆக்சுவலாக இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுங்கிறத விட அந்த பப்ஸ் சாப்பிட்லாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் மெயினாக வந்தது இந்த இடத்துக்கு தட்டிமுட்டி கூட்டிக்கிட்டு. சரி வாங்க மக்களே. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலமரம் பாருங்க அங்கிட்டு இருக்குதுங்களா? சரிங்களா? அப்படியே அங்கிருந்து அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா நீலத்தாழை கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கரெக்டாக நீலத்தாழை கோழி ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதான் உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. அப்படியே காமிச்சேன் இல்லைங்க, அதே தான். ஏய் நீலத்தாழை கோழி நெல்லுங்க பாரு. போஸ் கொடு. எப்படி தெரியுதா? சூப்பர். சரி மக்களே, அது தீனி தின்னுட்டு இருக்குது. அதே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இந்த பக்கம் அப்படியே போகுது. அதோட முடியுது. அதுக்கு அங்கே வேணாமங்க. அந்த உள்ள பார்க் இருக்குன்னு சொன்னால பார்க்குள்ளே நாள் வெளியே எடுக்க முடியலைங்க மக்களே. அவ்வளோதான். இந்த மாதிரி மரஞ்செடி கூடி தான் இருக்குது. அப்புறம் அங்கங்கே உட்காந்து வைக்கிறாங்க. அப்புறம் ஏங்க போய் நம்ம போய் தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பெருந்தன்மையான மனசனால அப்படியே எடுக்காமல் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோமுங்க. போய் வண்டி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். பசி வழியாக சொல்கிற மாதிரி அவ்வளோ பசி. ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடலாம். வாங்க மக்களே. இங்கே பாருங்க எல்லாம் ஊஞ்சல் ஆடுறதெல்லாம் வெளியே வச்சுக்கிறாங்க. தங்கச்சிக்கு 2 பேரும் ஆடிட்டு இருக்கிறாங்க.
சரிங்க மக்களே, அவ்வளோதான். அந்த பள்ளிக்கூட படைவெல்லாம் போயிட்டு வந்துடுதுவா. இல்லை அங்கங்கே கொடுக்குறாங்க வந்து குடிக்கிறதுக்கு. காஃபி வாங்கி கொடுத்துருப்பாங்களே தெரியுது. மக்கள் அடுத்து பாருங்க நம்ம பாய்ஸு பார்த்தீங்களா? கிளம்பியாச்சா? என்ன காஃபியா ஜூஸா பாதாம் பாலா எல்லாத்துக்குமே வா? ஸ்பான்சரா? டீச்சர் ஸ்பான்சரா? எப்படி நல்லா இருந்துச்சா தம்பி? குடிக்கவே இல்லையா? நான் இடம் நல்லா இருந்ததான்னு கேட்டேன். சுற்றி பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? சரி. ஸ்கூல் எங்க? வேலைமாலுங்கிற கரூரா? சிபிஎஸ்சியா? ஓகே 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 பாய், என்ஜாய். யூடியூப் சேனல் பாய். K7 K7 ஓகே 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 பாய். ஓகே பாய் 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 பாய். மக்களே எல்லாத்தையும் காமிச்சு இதை காமிக்க மறந்துட்டுனுங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? பறவை மேலே தலை, இந்த சன்னலில் ரெண்டுலேயும் வந்து ரெக்கை போட்டு வச்சுக்கிறாங்க. இதை மூணாங்கன்னா பறவை ஃபுல்லாக தெரியும். அக்கா போயிட்டுருங்கக்கா பாய். நல்லா இருந்தது. ஏக்கா எப்போ எந்த டைமில் வந்தால் பேர்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்? அக்டோபர் டு மார்ச் சீசன். பைனாக்குள் வாங்கிட்டு பண்ண மார்னிங் டைம். ஓகே ஓகே ஓகேங்கக்கா. ஆக்சுவலாக நம்ம சீசன் டைமில் தான் வந்துருக்கிறோம் மக்கா. அக்டோபர் டு மார்ச் தான் சீசன் டைம், ஜனவரி தான். ஸோ இடப்பட்ட நம்ம மாதத்தில் தான் வந்துருக்கிறோம். என்ன மார்னிங் டைம் வந்துருக்கணும், நம்ம மத்தியான டைம் வந்துட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கொங்கு ஸ்லாங்கில் இந்த வீடியோ ரொம்ப மாற்றம். ஏன்னா நல்லா கேச நல்லா தான் பேசிட்டு என்னடா காட்டானாட்டு பேசிட்டு இருக்கிறேன்னு நினைப்பீங்க. அது கொஞ்சம் நானாக பேசுனதை நம்ம கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காக பேசுனது. சரி ஓகேங்க மக்களே, தரவு மீட் செய்கிறேன். மக்கள் அடுத்த கட்டமாக உள்ள பப்ஸு கிடைக்கல. அந்த காரணத்தினால என்ட்ரன்ஸ் இருக்குமில்லங்க, என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு அக்கா கம்மங்கூழ் போட்டிருக்கிறாங்க. போட்டு ஊற்றுங்கக்கா. அதெல்லாம் போட்டு விடுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். கம்மங்கூழ் குடிக்க சொல்லலாமல்ல. எவ்வளோக்கா இது? என்ன மொட்டைக்கம்பா? என்ன கம்பு அது? நாட்டுக்கம்பா. எவ்வளோக்கா இது கொம்பு? 25 ரூபாய்ங்க. வாங்க மக்களே. வெங்காயம் போட்டிங்களா? பக்கத்துலேங்க கோயில் வேலை ஆகிட்டு இருக்குது. கல் ஷைனிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கு. வாங்க அப்புறம் வாங்கி கொடுத்து கொடு. பரவாயில்லைங்க, நடக்குதுங்கக்கா மக்களே. அதோட அருமையான 25 ரூபாய்க்கு ஒரு சொம்பு குடிச்சா வயிறு நம்பிக்கை. வயிறு குழு இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவியா, அப்புறம் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவையெல்லாம் இதெல்லாம் குடிச்சோம்னா ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க. வயிற்றுக்கு ரொம்ப நீராதாரம் குடிக்க ரொம்ப நல்லது. குழுன்னு பானைகளை வச்சு பங்கு வாங்கி குடிச்சுப்பாரு. வேற லெவல் இருக்குது. பங்களே நல்லா இருக்குல்ல? பச்சை மிளகாயெல்லாம் வேணாம், எனக்கு வேணாம். சாப்பிட்றியா? பாருங்க அக்கா, எனக்கு பச்சை மிளகா நான் சாப்பிடவே மாட்டேன். எப்படி டேஸ்ட் பண்ணுவோம்? எப்படி இருக்குது? பரவாயில்ல, எண்ணெய்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருக்காங்க. காரம் இல்லை, நல்லா இருக்கு. டேஸ்ட் சரி. ரெண்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. என்ன சத்தியமூர்த்தி தேடுறியே? எதுவும் இல்லை, ஜாலியாகிடுச்சு. நல்லா இருக்குதா? நல்லா இருந்தது. போதுமா? என்ன வேணுமா? இல்லை போதும். போதுமா? நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவு இருக்கு. ஒரு சொம்பு குடிச்சாலே வயிறு நல்லா இருக்கு. வயிறு நல்லா முட்டை குடிச்சிக்கலாம். போதும். 50 ரூபாயில சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு நினைக்காதீங்களா? இப்போ பசியெல்லாம் அடங்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி நம்ம ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது சாப்பிடலாம். அக்காவுக்கு பே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் மீட் பண்ணுறேன்.